சினிமா தான் எனக்கு பிடிக்கும். இட் என்டர்டைன்ஸ், இட் எஜுகேட்ஸ், ஸோ இட் த்ரில்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் சினிமா தான் என்னோட ஒரே. எனக்கு வேற எதுவும் பிடிக்கல. யோசிச்சு பார்த்தா எனக்கு அடி நெஞ்சில காப்பிரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார், மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார். உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆனந்தத்தில் நெகிழ்ச்சியில் என்னோட இந்த விஷயத்துல என்ன டச் பண்ணிட்டேன். இப்பதான் நீ புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்துருக்க. தாய்க்குள்ள 3 பேருமே ஓகே. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, இதெல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல? அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. தேவையில்லாம பேசி அவன் காலை விழுந்து, தம்பி நீங்க இருக்க மாட்ட, நீ திருப்பி நீ போறாள்தான். ஆஹா, தாடிக்கார நிக்கிறானே, பிடிச்சானா நுங்க நோண்டிடுவானே. என்ன இருந்தாலும் நாமெல்லாம் தமிழன் தானே. யோ, நீ தமிழன் தாயா? நான் சொல்றேன் தம்பி, கௌசிக கோத்தா சார். நீ நல்லவையா? என்ன சிறப்பு மாதிரி இருக்கா? சிறப்பா இருக்குடா. என்னத்த சரி சரி போட்டு விட்டா ஜோலி முடிஞ்சு. போயிட்டு வா, வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன் நானும். இல்லடி, என் அப்பாவை மட்டும் இல்லைங்க, என்னையும் எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சு. மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் தானா வருது. இங்கே இவர்களை வாழ்த்த வேண்டியது என் கடமை. இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லி கொல்றீங்களே, என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.